ஓகே ஓகே ஓகே. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு இசை வெளியீடு, இப்படி ஒரு அட்மாஸ்பியர் பார்க்கவே இல்லை. ஏன்னா வெளியில வெயில் கொளுத்துது, இந்த வெட்ட வெளியில இப்படி ஒரு டென்ட் போட்டு இவ்வளவு குழுன்னு ஆக்கி குளிர் தாங்க முடியல. இதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது. ரொம்ப ஈஸி. வரும்போது இந்த படத்தை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராம் கூட கொஞ்ச நாளாக தான் எனக்கு பழக்கம். இப்பதான் 2வது தடவை பார்க்கிறேன் அவரை. முதல் தடவை நம்ம பாலாவுடைய உணங்கான் அதுல சந்திச்சேன். இப்போ 2வது தடவை பார்க்கிறேன். இதுல இந்த குழந்தைங்க சொன்னதை விட இனிமேல் இந்த கதையில எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா உண்மையிலேயே என் வாழ்க்கை எனக்கு சில விஷயங்களை குத்தி காட்டுது. நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 45, 46, 50 வருஷம் ஆக போகுது. வரும்போது ₹1 நாணயத்தோட சென்னைக்கு வந்தேன். வந்து கஷ்டப்பட்டு அப்பவே ஒரு குழந்தை செல்வராகவன் அப்பவே பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்காக கஷ்டப்பட்டு இந்த அப்புறம் 2 குழந்தை, அப்புறம் 3, அப்புறம் 4. இவங்களை வளர்க்கறதுக்காகவே கஷ்டம். இப்போ கொஞ்ச நாளா ஃபியூ இயர்ஸ், இந்த கொஞ்ச நாளா தான் அவங்கள மறந்துட்டு நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் அவங்களையே தான் நினைச்சு நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மகன் பெரிய டைரக்டரா இருக்காரு, ஒரு மகன் பெரிய ஹீரோவா இருக்காரு, 2 மகள்கள் மருத்துவர்களா இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய சாதனைகள் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து பல குற்ற உணர்வுகள் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு தேடி கொடுத்தும் அவங்க தேடுறப்போ அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை. இதை அந்த குழந்தைங்க சொன்னது எனக்கு இப்ப நினைவுபடுத்துது. என்னடா பேசுறதுன்னு தெரியாம வந்து ஒரு இடத்துல திடீர்னு ஏத்தி விட்டா என்ன பேசுறது, அது இந்த குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைகள் அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைமை பார்த்துட்டு நான் பொறாமப்படுறேன். அடடா, நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அந்த காலத்துல. இப்படி ஒரு கருத்தான படம் சொல்றதுக்கு ராமால மட்டும்தான் முடியும். அவருடைய படங்கள் ஒன்னொன்னுமே திடீர்னு தரமணின்னு ஒரு படம் வருது. இது என்னடா தரமணின்னு பிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கிற இடமா இருக்கு, அது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. கற்றது தமிழ், வடநாட்டை பூரா கொண்டு வந்து காட்டியிருக்காரு. சில விஷயங்கள் அவரால் மட்டும்தான் முடியும். இது அவர் தொடர்ந்து செய்யணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பாட்டு தான் கேட்டேன், ஒன்றும் புரியல. ட்ரெய்லர்லயும் ஒன்றும் புரியல. இருக்கா? ஓகே. இல்ல, நல்லா பண்ணியிருப்பார். இஸ் எ மேக்கர். அவர் வந்து ஒரு கேப்சூல் இப்படித்தான் இருக்கணும்னு தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டு சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்றார். சினிமாவை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சினிமா தான். அவருடைய முயற்சிகள் மேலும் மேலும் நல்லா வரணும். இந்த படம் நல்ல வெற்றியை கொடுத்து, வெற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது, சினிமாக்காரனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அது இன்னொரு பெருந்தன்மை என்ன அப்படின்னா,
நான் பாட்டில் வீட்டில் இருந்தேன். இந்த மீரா கதிரவன் அப்படின்னு ஒரு இயக்குனர், அவர் தேடி வந்தார். நீங்க என் படத்துல நடிக்கணும். ஐயோ, எனக்குலாம் நடிக்க வராதியா, நான் கோவம் வந்து அடிச்சு போடுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, நீங்க என்ன நடிக்கணும்னு கூப்பிடுற. எல்லாரும் செய்யற விஷயங்கள் கிடையாது. நம்ம சிவாஜி கணேசனோட படம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டா அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். நான் இவ்வளவு சொன்னேன் அவருக்கு. அவர் இல்ல நீங்க வாங்க, நீங்க உங்க பாட்டுல இருங்க, நீங்க செய்யறத செய்யுங்க, எங்களுக்கு அது போதும் அப்படின்னாரு. இப்படிதான் எல்லாரும் சொல்லி ஏமாத்துறது நம்மள. ஒரு 8 நாள் 10 நாள் கொடுங்க, 10 நாள் கொடுங்கன்னாரு. என்னன்னா இது, காசு வேற கொடுக்குறேங்கிறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு போனேன். 10 நாள்ங்கிறது 40 நாள் தான் ஆச்சு. 10 நாள்ங்கிறது ஒரு 40 நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி, இது ராமுடைய பட விழா தானே. மீரா கதிரவன் டெய்லி போன் பண்ணி சொல்லி, என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க, என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க, என்ன சார் பின்னிட்டீங்க சார், உங்களுக்கு அவார்டு உறுதியா இருக்கு சார் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரு சொல்றாரு சரி, தலையெழுத்து, இன்னும் படத்தை முடிக்கணும், நம்மள படத்தில் போட்டிருக்காரு. இந்த ராம் என்ன பண்றாரு தெரியுமா, அவருடைய பிரஸ் மீட்ல என்னை பத்தி சொல்றாரு. கஸ்தூர்ராஜா சார் பிரமாதமா நடிச்சிருக்காரு, இந்த படம் பார்த்தேன், மீரா கதிரவன் நல்லா பண்ணியிருக்காரு. இது அவருக்கு தேவையே இல்லை, அவருடைய படத்துக்கான விளம்பரம். இந்த பண்பாடு அவரை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.